السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா தனது அவுலியாக்களை நேசிக்கக்கூடிய சுன்னத் வல் ஜமாஅத்திலே நம்மை ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள்: அல்லாஹும்ம ஜஅல்னா, இறைவா எங்களை நீ ஆக்குவாயாக, ஹாதீன முஹ்ததீன். இதுமான் தாங்க பேசுங்க. அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள்: அல்லாஹும்ம ஜஅல்னா, இறைவா எங்களை நீ ஆக்குவாயாக, ஹாதீன முஹ்ததீன், நேர்வழி காட்டுபவர்களாகவும் நேர்வழி பெற்றவர்களாகவும் ஆக்குவாயாக. கைரல் ஆல்லீன வலா முதில்லீன், வழி தவறியவர்களாகவும் வழி கெடுப்பவர்களாகவும் எங்களை ஆக்கிவிடாதே. சில்மன்லி அவுலியாய், உன்னுடைய நேசர்கள் உனது அவுலியாக்களுக்கு நாங்கள் இணங்கி நடப்பவர்களாக, அவர்கள் மீது அன்பு கொள்பவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. சில்மன்லி அவுலியாய் ஹர்பல்லி ஆதாய், உன்னுடைய விரோதிகளோடு பகைத்து கொள்பவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார். அன்பர்களே, இந்த துஆக்களை எல்லாம் நாம் சாதாரணமாக கருதிவிடக்கூடாது. யாரெல்லாம் இந்த துஆக்களை, இப்பொழுது நான் சொன்ன இந்த துஆவை தொடர்ந்து ஓதி வருவார்களோ, நிச்சயமாக அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் தஆலா வழிகெட்ட கூட்டங்களில் சேராமல் பாதுகாப்பான். நாம் இதுபோன்ற ஒரு வரி இரண்டு வரிகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாம் அவற்றை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை, அதன் பக்கம் கவனம் செலுத்துவதில்லை. ஆனால் அவைகள் மிகப்பெரிய சமுதாய புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய துஆக்கள். இப்பொழுது உங்களுக்கு முன் நான் சொல்லிக் கொடுத்த துஆவை அல்லாஹ் தஆலா, யா அல்லாஹ், என்றென்றைக்கும் எங்களை நல்வழியில் செல்பவர்களாக, பிறருக்கு நல்வழி காட்டுபவர்களாக ஆக்குவாயாக. எக்காலத்திலும் எங்களை வழி தவறியவர்களாகவும் பிறரை வழிகேட்டில் ஆக்குபவர்களாகவும் ஒருபோதும் எங்களை ஆக்கிவிடாதே. அதேபோல் எக்காலத்திலும் உனது நேசர்கள் அவுலியாக்கள், உன் வழிமார்கள், உன்னை நேசிப்பவர்களை நேசிப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக.
உன்னை விரோதம் கொள்ளக்கூடியவர்களுக்கு எங்களையும் விரோதமாக்குவாயாக என்று அழகான துவாவை சொல்லிக் கொடுத்தார். இந்த துவாவை நாமும் நம் பிள்ளைகளும் ஓதிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா வழிகட்ட 72 ஃபிர்காக்களில் நம்மை அல்லாஹ் தாலா சேராமல் பாதுகாப்பான். விஷயம் சின்னதாக இருந்தாலும் கூட அதில் கிடைக்கக்கூடிய பலன் மிகப்பெரிய பலனை நமக்கு அல்லாஹ் தாலா தருகிறான். இப்போ எல்லாரும் ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கோம். வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வரும்போது எத்தனை பேர் தங்களில் பெருமானார் சொல்லிக் கொடுத்த இந்த துவாக்களை ஓதினீர்கள் என்று தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் வீட்டை விட்டு வெளியே செல்லுவார்களோ, வெளியே கால் வைத்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 2 துவாக்களை ஓதுவார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. ஒரு துவாவிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே கால் வச்ச உடனே ஹஜ்ரத் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறாங்க, எப்போவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியிலே கால் வைப்பார்களோ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின்னன் அஸில்ல என்ற துவாவை ஓதுவார்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள். இன்னொரு ரிவாயத்தில் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்ற துவாக்களையும் ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. ஹஜ்ரத் சுனன் அபீ தாவூதுல இந்த ஹதீஸ் வருகிறது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. விஷயம் சின்னது தான், சொல் சுருக்கமானது தான், ஆனால் அதனால் நாம் அடையக்கூடிய பலன் மிகுந்த பலனுடையது. அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால பெருமானார் சொன்னார்கள், இதா ஹரஜ ரஜுலு மின் பைத்திஹி, ஒரு மனிதர் வீட்டை விட்டு வெளியே வந்தால், அல்லாஹ்வின் கிருபையில் திருப்பூரிலிருந்து வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது இந்த துவாவை ஓதிவிட்டுத்தான் நான் கிளம்பினேன். ஃபகால, அந்த மனிதன் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது சொன்னான், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹி, நான் அல்லாஹுடைய திருப்பெயரை கொண்டு வெளியிலே செல்கிறேன், என் காரியங்களுக்கு நான் அல்லாஹையே பொறுப்பாளியாக்குகிறேன், அல்லாஹின் மீதே பரிபூர்ணமாக நம்பிக்கை வைக்கிறேன், அவனை தவிர நன்மையோ தீமையோ யாரும் எனக்கு செய்ய முடியாது. இது மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையான, ஒரு சிறு குழந்தை கூட சொல்லிக் கொடுத்தால் மனப்பாடமாக்கிவிடும். பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட இந்த துவாக்களை நீங்கள் மனப்பாடம் செய்து கொடுக்கலாம். வார்த்தை சின்னது தான், அதன் கிடைக்கக்கூடிய பலன் அபரிமிதமான பலன் கிடைக்கும். எண்ணிலடங்காத பலன் அதிலே இருக்கிறது. சிறு சிறு குழந்தைகள், 4 வயது குழந்தைகள் எல்லாம் இன்று பள்ளிக்கூடங்களுக்கு சென்று சிறுவர் பாடல்கள் தமிழிலே ஆங்கிலத்திலே மனப்பாடம் பண்ணி வீட்டில் வந்து படித்து காட்டுகிறார்கள். 4 வரி 5 வரி பாடல்களை எல்லாம் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்று வீட்டில் வந்து சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ இதெல்லாம் அரைவரி துவா. இது நம்ம பிள்ளைங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்தா டெய்லி நம்மை விட அழகாக அவங்க ஞாபகப்படுத்துவாங்க. குழந்தைங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, சில விஷயங்களை அவங்களுக்கு நீங்கள் பழக்கி கொடுத்து விட்டால் நாம் மறந்தாலும் நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க, நாம் சொல்ல மறந்தாலும் ஞாபகப்படுத்துவாங்க. சாப்பிட உட்கார்ந்தவுடன் எல்லோரும் சத்தமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹி அலா பரக்கத்தில்லா என்ற வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தால், அந்த வார்த்தை சொல்லாமல் வாயிலே உணவு வைக்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்தால், சில நேரங்களில் நாம் மறந்திருந்த பொழுது கூட அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள். தூங்கும் பொழுது ஓதும் துவாக்கள், சாப்பிட்டு முடித்தவுடன் ஓதும் துவாக்கள், தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துவாக்கள், இவையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தவை மிகப்பெரிய பொக்கிஷங்கள். இந்த ஹதீஸிலே பெருமானார் சொன்னார்கள், யார் வீட்டை விட்டு வெளியேறியவுடன் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று ஓதுகிறாரோ, கால பெருமானார் சொன்னார்கள், யுகாலு ஹீனைதின், அந்த நேரத்திலே அல்லாஹின் புறத்திலிருந்து அவருக்கு சொல்லப்படும், ஹுதீத வ குஃபீத வ உகீத என்று 3 வார்த்தைகள் அல்லாஹின் புறத்திலிருந்து அவருக்கு சொல்லப்படும். நாம் சொன்ன வார்த்தை பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், 3 வார்த்தை நாம சொன்னோம். அல்லாஹ் தன் புறத்திலிருந்து 3 வார்த்தைகள் அந்த மனிதரை நோக்கி சொல்லுகிறான். ஹுதீத, நீ நேர்வழி காட்டப்பட்டு விட்டாய், நீ வழிகாட்டப்பட்டு விட்டாய். வழிகாட்டுவேன் இல்லை, வழிகாட்டல் நடந்து விட்டது.
நான் உனக்கு வழிகாட்டணும்னு முடிவு செஞ்சு தான் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நினைவு கொடுத்தேன். உனக்கு சொல்ல வச்சதே நான் தான். அப்போ எப்போ இந்த வார்த்தையை உன் வாயிலிருந்து வெளியே வர வச்சது நான் தான். எப்போ தெரிஞ்சு போச்சோ உன்னை வழிகாட்டி விட்டேன், நேர்வழியில் உன்னை கொண்டு செலுத்தி விட்டேன். முதித்த நேர்வழியில் கொண்டு செலுத்தி விட்டேன்னு அர்த்தம் என்ன? ஹிதாயத்துன்னு அர்த்தம் என்ன? நேர்வழின்னு என்ன அர்த்தம்? இஸ்லாம் நேர்வழி, ஈமான் நேர்வழி, நபி வழி நமக்கு நேர்வழி, இவைகளெல்லாம் நேர்வழி தான். ஆனால் அல் ஹிதாயத்து ஃபி குல்லி ஷை, ஒவ்வொரு வஸ்துவிலேயும் ஹிதாயத் இருக்கிறது, ஒவ்வொரு வஸ்துவிலேயும் சலாமத் இருக்கிறது. இன்னும் அன்சல்னா சூறால சொல்றோம் இல்லையா, கடைசியில் தனசுல் மலாயிகத்து வர்ரூஹ் ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஒவ்வொரு வஸ்துவிலும் சலாமத்தும் ஹிதாயத்தும் இருக்கிறது. இப்போ நம்ம கடைத்தெருவுக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறோம், ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் செல்லுவோம். வீட்டை விட்டு வெளியே சும்மா போக மாட்டோம். கடைத்தெருவில் சாமான் வாங்க போகலாம், யாரேனையும் ஒருவரை சந்திக்க செல்லலாம், இல்லை ஏதாவது ஒரு பொருள் விற்பதற்கோ வாங்குவதற்கோ கடையில் நம் கடை நடத்துவதற்காக வேண்டிய பொருளை விற்பதற்கு செல்லலாம், பள்ளிவாசலுக்கு போகலாம், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக செல்கிறோம். நேர்வழி காட்டப்பட்டு விட்டா என்ன பொருள்? நீ எந்த நோக்கத்திற்காக செல்லுகிறாயோ அந்த நோக்கத்தில் அல்லாஹ் நேர்வழியை காட்டுவான் உங்களுக்கு. நீ போய் ஒரு சாமான் வாங்க போற, ஒரு சாதாரண வெண்டைக்காயோ கத்திரிக்காயோ வாங்க போனால் கூட எந்த இடத்தில் வாங்கினால் அது மிக பொருத்தமாக இருக்கும், எந்த இடத்தில் வாங்கினால் உனக்கு விலை குறைவாக இருக்கும், ஏமாற்றப்படாமல், எந்த இடத்தில் வாங்கினால் அந்த கத்திரிக்காயோ அந்த முருங்கைக்காயோ சொத்தா இல்லாமல் நல்ல பொருளாக கிடைக்கும், அதையும் அல்லாஹ் உனக்கு வழிகாட்டுறதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டான். இந்த துஆவை நீ சொன்னவுடன் நீ செல்ல இருக்கக்கூடிய காரியங்களில் உனக்கு நேர்வழி காட்டுகிறான். ஒரு அரசு அதிகாரி பார்க்க போற, இந்த துஆ ஓதிட்டு போறீங்க, யாரை பார்த்தா அந்த வேலை நடக்கும் என்பதை அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழி காட்டுவான். பள்ளிவாசலுக்கு போறீங்க, போய் நல்லபடியாக இருந்து பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று வருவதற்கு ஒரு வழிகாட்டுவான் அல்லாஹ் தஆலா. ஏன்னா மஸ்ஜிதுக்கு வந்தவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய முழு அருளை பெற்றவர்களாக செல்வார்கள் என்பதற்கு கேரண்டி இல்லை. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே கால் வச்சுன்னு அல்லாஹ் மஃப்தஹ்லனா அபுவாப ரஹ்மதிக், உன் அருளை பெற்றவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக என்று கேட்டார்கள். பள்ளிவாசலுக்கு வந்தார், ஒருத்தர் தொழுதார். ஆனால் பள்ளிவாசலுக்குரிய ஹுர்மத், கண்ணியம், அதை பேணாவிட்டால் அவர் செல்லுகிற பொழுது ஒரு நன்மை கூட படித்துக் கொண்டார். ஜும்மாவுக்கு வருகிறார், ஜும்மாவுடைய அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் நடக்கிறது, அதை பொருட்படுத்தாமல் வீண் விளையாட்டுகளிலோ அல்லது ஒருவருக்குள் பேசிக்கொண்டோ இருக்கிறார். அவர் வெளியே செல்லும்போது பக்கத்து லகா, அவருக்கு ஜும்மாவுடைய நன்மையே கிடையாது. பலா ஜும்மா தல்ல, வெறும் கையாகத்தான் வெளியே செல்கிறார். அப்போ எல்லா காரியமும் நாம் வீட்டை விட்டு வெளியே செல்கிற அத்தனை காரியமும் அது நல்ல முறையில் நடந்துதான் வீட்டிற்கு வருவோம் என்பதற்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஒரு சிறு காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே போய் நீங்கள் சஃபரில் போகிறீங்க, வெளிநாடுகளுக்கு போகலாம், வெளியூர்களுக்கு போகலாம், மெட்ராஸுக்கு போகலாம், மதுரைக்கு போகலாம், எந்த ஒரு வேலைக்கு போகலாம், கரூருக்கு போகலாம், என்ன வேலைக்காக செல்கிறோமோ ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட போகலாம், டாக்டரை பார்க்க போகலாம். சென்ற காரியம் வெற்றி அடைய வேண்டுமா? பெருமாள் இந்த துஆவை ஓதுங்க. அல்லாஹ் தஆலா தன் புறத்திலிருந்து சொல்லுகிறான், ஃபக்கத் ஹுதீத, திட்டவட்டமாக நீ நேர்வழி காட்டப்பட்டு விட்டாய். நேர்வழி காட்டுவேன், பின்னாடி உனக்கு காட்டுவேன்னு சொல்லல, நேர்வழி காட்டப்பட்டு விட்டது. அதற்கு அடையாளம் தான் இந்த துஆவை நீ ஓதிட்டு கிளம்பியிருக்கிற. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறியா, எந்த டாக்டர்கிட்ட போனால் கரெக்டான மருத்துவம் செய்வார்? நீ மருத்துவர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட போய் உன் வியாதி சொல்லிட்ட, அவருக்கு 100 பொருள் இருக்கு, மருந்து பொருள். எந்த பொருளை தேர்ந்தெடுத்தால் அது உனக்கு பலன் தரும், எந்த மருந்து உனக்கு அது வியாதியை இன்னும் அதிகமாக்கும், வேறு வியாதியை கிளப்பிவிடும், எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்போ டாக்டருக்கும் அல்லாஹ் ஹிதாயத் செய்வான். இந்த துஆவை நீ ஓதினால் டாக்டருக்கும் அல்லாஹ் வழிகாட்டுவான், எந்த மருந்து கொடுத்தா இவருக்கு நல்லது என்று அவருக்கும் காட்டுவான். ஃபக்கத் ஹுதீத, நீ நேர்வழி காட்டப்பட்டு விட்டாய் என்று என்ன அழகான வார்த்தையை பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, ஃபக்கத் ஹுதீத வ குஃபீத, உன்னோட காரியங்களுக்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்து கொண்டான். கஃபா அலைஹிஸ்ஸலாஹு பி காஃபின் அப்தா, என்ன இந்த அடியார்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் அல்லவா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஓ குஃபீத்தன்னு அர்த்தம் என்ன?
உன் காரியங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொண்டான். அல்லாஹ்வுடைய பொறுப்புல வந்துருச்சு. எந்த காரியத்துக்காக வீட்டை விட்டு நீ வெளியே போறியோ, ஒரு குண்டூசி வாங்குறதுக்கு போனாலும் சரி, நீ ஒரு வீட்டையே வாங்குறதுக்காண்டி போனாலும் சரி, நீ ஒரு ராஜாங்கத்தை பிடிக்கிறதுக்கு போனாலும் சரி, தேர்தலில் நிற்கிறதுக்கு போனாலும் சரி, எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி, மந்திரி பதவிக்கு போட்டி போட்டாலும் சரி, எல்லா வேலைகளுக்கும் நீ எதற்காக வேண்டி வீட்டை விட்டு செல்கிறாயோ அந்த காரியங்களுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கொண்டேன். எப்போ என்னுடைய பொறுப்பில் ஒப்படைச்சிட்ட, நீ பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நான் பாரம் சுமத்தி விட்டேன், என் காரியங்கள் நிறைவேறுவதற்கு அல்லாஹ்வை பொறுப்பாளியாக்கி விட்டேன் என்று எப்போது நீ சொல்லிவிட்டாயோ, பக்கத்து குஃபீத்த, உன் காரியங்களுக்கு அல்லாஹ்வுல பொறுப்பேற்று கொண்டான், தைரியமா இப்ப நீ போ என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருக்கு அறிவிப்பு செய்யப்படுகிறது. மூன்றாவது பஷாரத், 3 பஷாரத் சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஒன்று, நீ செல்ல வேண்டிய காரியங்கள் உனக்கு நல்வழி காட்டப்படும், நேர்வழி காட்டப்படும், அந்த காரியங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். 2வது பஷாரத். 3வது பஷாரத் அல்லாஹ் சொல்கிறான், வகது உகீத, எல்லா தீமைகளை விட்டும் நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய். பாதுகாக்குவேன்னு சொல்ல, பாதுகாப்பு கிடைத்து விட்டது. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை அனுப்புறோம், போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. இந்த துவா ஓதிட்டீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அல்லாஹ் தஆலா பொறுப்பு எடுத்துக்கிறான். இன்சூரன்ஸ் பண்ணிடுறான் அல்லாஹ் தஆலா. நீ அவனுடைய பொறுப்பில் ஒப்படைச்சிடறோம். கையை பிடிச்சி வாப்பா கூட்டிகிட்டு போகிற மாதிரி அல்லாஹ் கூட்டிகிட்டு போகிறான். திரும்ப அல்லாஹ் கொண்டு வீடு வரைக்கும் ஒப்படைச்சிடுவான். உகீத, நீ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு விட்டாய். இன்றைக்கு எத்தனையோ பேப்பர்களில் பார்க்குறோம், உலகம் நியூஸுக்களை பார்க்குறோம், பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, அந்த மாதிரி ஏற்பட்டு போச்சு, விபத்துகள் நடந்து போச்சு, அது பள்ளிக்கூடத்துக்கு போன இடத்துல இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை ஓடி போச்சு, ஆம்பளை பையன் ஓடி போயிட்டான், பள்ளிக்கூடத்துக்கு போன இடத்துல இந்த மாதிரி வாத்தியார் அந்த பிள்ளைய தப்பு பண்ணுறாரு, இந்த மாதிரி எத்தனையோ செய்திகள். இங்கே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. ஷைத்தான் பிடிச்சிருச்சு, போகிற வழியில் ஏதாவது காற்று கருப்ப புல்லை மிதிச்சிருச்சு, அதனால அந்த பிள்ளைக்கு ஏதாவது பிடிச்சிக்கிச்சு, அங்கே கபிரஸ்தான் வழியாக போச்சு, மயானம் வழியாக போச்சு, இன்னும் பிடிச்சிக்கிச்சு, சேரு பிடிச்சிக்கிச்சு, பேய் பிடிச்சிக்கிச்சுன்னா சொல்கிறாங்களே, அல்லாளுக்கு எத்தனையோ செய்தி கேள்விப்படுறோம்ல. வீட்டை விட்டு வெளியே போய் திரும்பி வர்ற வரைக்கும் அல்லாஹ் பொறுப்பு எடுத்துக்கொண்டான். அனைத்து தீமைகளை விட்டும் உனக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொறுப்பெடுத்து கொண்டான். விபத்துகள் நடக்காது, நீ யாரும் விபத்து செய்ய மாட்ட, உன் வண்டி போது யார் மேலேயும் இடிச்சு விட்டு பிரச்சனை ஆகிற மாதிரி ஆகாது. உன் பைக்கில் கிளம்பி போற, தடுமாறி கீழே விழுகிறதோ, அது நீ போய் ஒருத்த மேலே இடிச்சு விடுறது, ஒன்று மேலே ஒருத்த வந்து இடிச்சு விடுறது, எதுவுமே நடக்காது, அல்லாஹ் பாதுகாத்து கொண்டான் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிப்பு செய்யப்படுகிறது என்றான். எல்லா ஷர்ரை விட்டும் நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய். நீ காரில் போற, ஒரு குண்டூசி கீறல் கூட உன் கார்லையும் நீ விழாது, உன் உடம்புலையும் விழுகாது, உன் முழு உடம்புல விழுகாது, வாய்ப்பே கிடையாது, எந்த சான்ஸுமே கிடையாது. ஏன்னா அதை சொன்னது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். இது இந்த ஹதீஸ் ஹஜ்ரத் அபூதாவுதில் வருது, இன்னும் நிறைய கிதாபுகளில் வருது, திருமதியில் போன்ற பல கிதாபுகளில் வரக்கூடிய ஹதீஸ். சரி, இதோட நிக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவா ஓதனாரா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிப்பு வந்து விட்டது அவருக்கு, இவ்வாறு உனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று. இவர் வெளியே போறார். இது வெளியே போகும்போது வீட்டு வாசல்லையே 4 பேர் காத்திருப்பான். சில பேர் மனுஷன் காத்திருப்பானுவான், நண்பர்கள் போர்வையில் வாடா கிளம்பலாம் அப்படின்னு. மனுஷன் இருக்கிறானா இல்லையோ 4 ஷைத்தான்கள் காத்திருப்பானுவான். எப்படா வெளியே வருவான், இவனை வழிகெடுக்கலாம், தவறான பார்வைகள், தவறான பேச்சுக்கள், தவறான சிந்தனைகளை கொடுத்து இவனை வழி கெடுக்கலான்ட்டு 4 பேர் காத்திருப்பான். ஒவ்வொரு வீட்டில் முன்னாடி நிற்கிறான், பள்ளிவாசல் நிற்கிறான், நமக்கு பார்க்கறது இல்லை. வெளியே போகும்போது வாங்க, அதில் ஜும்மா தொழுட்டு வர்றீங்களா, வாங்க, விசேஷமாக ஜும்மா தொழு பயான்லாம் கேட்டு ஜும்மா தொழுட்டு வர்றீங்க, வாங்க வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், சரி, உங்களை நீ வந்தோன்னு நம்ம கூட சேர்ந்துக்கிறான், சேர்ந்து நம்ம கூட நடக்கிறான். இன்னொருத்தர் கூட வருவார், எங்கே போய் அவரை காணா, ஆமாம் அந்த முசீபத்து பிடிச்சவங்க பற்றி ஏன் கேட்குறேன், அவன் எங்கே வர்றான், முடிஞ்சா இவர் சவாபும் எல்லாம் அவருக்கு போயிடுச்சு, எல்லாம் அவரு சவாபையும் இவருக்கு எல்லாத்தையும் கொரியரில் அமைச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. 2 பேரும் 0 வாக்கி தான் வீட்டுக்கு கொண்டு போவான். பள்ளி வாசலேருந்து வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்குள்ள யாரை பற்றியாவது பேச வச்சு, தீய எண்ணங்களை நினைக்க வச்சு, யாரை பற்றியாவது தப்பான பார்வையை உண்டாக்கி, அது போகிற வழியில் அந்நிய பெண்கள் யாராவது தப்பான பார்வையை உண்டாக்கி வெறும் 0 வாக்கி கொண்டு போய் சேர்த்துருவான். அப்படி ஒன்று கொண்டு போகிறதுக்காக வேண்டி வெளியே காத்துட்டு இருப்பான். ஆனால் இந்த துவாவை ஓதிவிட்டு வெளியே சென்றால்
இவனுக்காக காத்திருக்கக்கூடிய ஷைத்தான்கள்லாம் விரண்டு ஓடி விடுவார்கள், எல்லாம் ஓடிடுவான். வேணடா துவா ஓதிட்டு வர்றான், அவன் மேலே கை வச்சா அல்லா தஆலா இப்படி பாதுகாப்பில் வர்றான், நமக்கு தான்டா ஆபத்து, அல்லாஹ் நம்மளை நொறுக்கிடுவான்டா அப்படின்ட்டு அந்த ஷைத்தான்கள்லாம் ஓடிடுவான்களாம். உடனே அங்கிருந்து மற்ற ஓடுறத பார்த்துட்டு மற்ற ஷைத்தான்கள் அங்கிருந்து இன்னொரு ஷைத்தான் சொல்லுவான், கைஃப லக்க, இதுவும் ஹதீஸ்ல தான் வருது, பெருமானா சொன்னாங்க, கைஃப லக்க, ஆமா ஓடு, நீ எப்படி அவன் கிட்ட போக முடியும், பி ரஜுல், அந்த ஒரு மனிதன், கது ஹுதிய வ குஃபிய வ உகிய, அல்லாஹ்வின் புறத்தினால் அவன் நேர்வழியும் காட்டப்பட்டு விட்டான், அவன் காரியங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான், அது மட்டுமில்லாமல் அல்லாஹ் அவனை எல்லா தீமைகளிட்டும் பாதுகாப்பதாகவும் வாக்குறுதி கொடுத்து விட்டான், அவனை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான், அவனை எப்படியா நீ கெடுக்க முடியும், ஓடு ஓடு என்ற இன்னொரு ஷைத்தான் அவனுக்கு துரத்தி விடுறான். ரெண்டு ஷைத்தானும் பேசிக்கிறான், ஒரு ஷைத்தான் பேசிக்கிறான், அதையும் அவர் பெருமானா சொல்லி காட்டுகிறார்கள். எழுந்துங்களா, இது சரியான ஹதீஸ். சரி, நம்ம எவ்வளோ பெரிய வார்த்தை, அது எவ்வளோ பெரிய பலன் பார்த்தீங்களா. வார்த்தை சின்னது, எளிய வார்த்தை, அதில் கிடைக்கக்கூடிய பலன் அளவிட முடியாத பலன். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு இது கட்டாயம் ஃபர்து வாஜிப் மாதிரி, எப்படி வீட்டை விட்டு வெளியே போனால் செருப்பு மாட்டுறது கடமையாக்கி இருக்கிறோமோ, ஒரு ஷூ மாட்டி வெளியே அனுப்புகிறோமோ, அதே மாதிரி இது கட்டாய கடமையாக ஆக்கணும். சொல்லாமல் வெளியே கால் வைக்கக்கூடாது. அப்படி சொல்லாமல் வெளியே கால் வச்சா வாடா உள்ள, சொல்லிட்டு வெளியே போன்னு திரும்ப கூப்பிட்டு சொல்லி அனுப்பணும். அந்த அளவுக்கு பழக்கப்படுத்திக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் நமக்கு தாங்க சொன்னாங்க, ரசூல்லா அவங்களுக்காக சொன்னாங்க. அவங்க ஷைத்தான் கிட்டே வர முடியாது ரசூல்லா கிட்ட. நாம் பெரிய பெரிய விஷயங்களை பற்றி யோசிக்கிறோம், பெரிய கவலைகள் நம்மக்கிட்ட இருக்கு, ஆனால் சின்ன வைத்தியம் அது பெரிய வியாதிகளை நீக்கக்கூடியதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சிருக்காங்க. அதில் நாம் கவனம் குறைவாக இருக்கிறோம். இந்த ஹதீஸ் அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ். இன்னொரு ஹதீஸையும் கேட்டுங்க, இது அபூதாவுதில், திருமதியில், நஸஈல, இப்னு மாஜால, சஹீஹான ஹதீஸ் கிதாபுகள் எல்லாத்துலேயும் வருது. இது உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறாங்க. உம்மு சல்மா ரலியல்லாஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார், நம்முடைய தாயார், நம்முடைய அம்மா, அவங்க உம்முல் முஃமினீன், மூமின்களின் தாயார். அந்த அம்மா அறிவிக்கிறாங்க, நம்ம அம்மா அறிவிக்கிறாங்க, மா ஹரஜன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் பைத்தி கத், என் வீட்டை விட்டு டெய்லி வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா தாய்மார்களையும் பார்த்துட்டு வருவாங்க, அவங்களுடைய மனைவிமார்கள் 10 பேரையும் டெய்லி பார்த்துட்டு வருவாங்க. தங்கும் முறை ஒரு நாளைக்கு ஒரு இரவு ஒரு வீட்டுக்கு தங்குவார்கள். பகலில் போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் என்ன வேணும் தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு அன்பா பேசி, நல்லா இருக்குங்களா, உடம்பு சுகமாக இருக்குங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு வருவாங்க. மா ஹரஜன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் பைத்தி கத், ஒரு முறை கூட என் வீட்டை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே கால் வச்சதே கிடையாது. இல்லா ரஃபஅ தரஃபஹு இல ஸமாய், தன்னுடைய கண்ணை வானத்தை நோக்கி உயர்த்தியே தவிர, வானத்தை நோக்கி கண்ணை பார்ப்பாங்க வீட்டை விட்டு வெளியே கால் வச்ச உடனே. ஃபகால, சொல்லுவார்கள், அல்லாஹும்ம என் ரப்பே, இன்னி அஊது பிக்க மின் அன் அலில்ல அவ் உதல்ல அவ் அஸில்ல அவ் உஸல்ல அவ் அலிம அவ் உதுலம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய என்று இந்த 4 வாசகங்கள், 4 வார்த்தைகள், இதை சொல்லாமல் வெளியே செல்ல மாட்டார்கள். அலில்ல அவ் உதல்ல அவ் அஸில்ல அவ் உஸல்ல அவ் அலிம அவ் உதுலம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய, இதை சொல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றதே இல்லை என்று அபூதாவூத், திருமதி, இப்னு மாஜா, நஸஈ இந்த 4 கிதாபுகளிலேயும் அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் இது. அது உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. என்ன இந்த ஹதீஸ் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது, 4 வார்த்தை மனப்பாடம் பண்ணுறதுக்கு 2 வாட்டி படித்தா மனப்பாடம் ஆயிடும், வார்த்தை சின்னது. இதனுடைய பலன் இருக்குங்களே, பெருமானார் சொல்லி கொடுத்ததனுடைய பலன் அளவிட முடியாத பலன். வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது பெருமானார் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், நான் வெளியே செல்கிறேன், நான் வழிகெட்டு விடுவதை விட்டும், என்னை இன்னொருத்தன் வழிகெடுத்து விடுவதை விட்டும் என்னை பாதுகாத்துக்கலாம். நான் கெட்டு போகிறதுனா போய் தவறான பார்வைகள், தவறான பேச்சுக்கள், இப்போ பொய் போகணும், எதையாவது ஒன்று பேசி நான் கெட்டு போகிறது, என்னை இன்னொருத்தன் கெடுத்துறது. இந்த துவா ஓதுன, இந்த துவா சின்ன துவா நினைக்கிறோம். இது தமிழகத்துடைய எல்லா தாய்மார்களும் எல்லா தந்தைமார்களும் பிள்ளைகள் கற்றுக் கொடுத்துருந்தாங்கன்னா நீ தமிழ்நாட்டை வஹாபிலே இருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இந்த வழி எடுப்பவர்களை விட்டு என்னை பாதுகாத்துக்கோன்னு சின்ன துவான்னு நினச்சி விட்டாங்க எல்லாரும். இதை ஓதிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த வஹாபிசமே இருக்காது. தௌஹீத் ஜமாத்து பள்ளிவாசல் அதுன்னு வச்சு ஊரையே கெடுத்து குட்டிச்சராக்கானீங்களே, எதுவுமே இருந்திருக்காது. இந்த ஷைத்தான்களே தோன்றி இருக்க மாட்டார்கள். எங்கே பார்த்தாலும் டிவியில், யூடியூப்பில் எங்கே பார்த்தாலும் அதை பற்றியே பேசி அவுலியாக்களை திட்டுறது, நபிமார்களை குறை சொல்கிறது, சஹாபாக்களை குறை சொல்கிறது,
இந்த பேச்சே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். துவா சின்னதுன்னு வழங்கிட்டேன் நான். யா அல்லாஹ், நான் வழிகேட்டில் ஆகிவிடுவதை விட்டும் பிறர் என்னை வழி கெடுப்பதை விட்டும் நீ என்னை பாதுகாத்துக்கொள். அசில்ல அவ் உசல்ல, நான் சருகி விடுவதை விட்டும். வழிகெடுதல்னா வேணும்னு தெரிஞ்சு போறது வழிகெடுதல். சருகிறது என்ன, நல்லதுன்னு நினைச்சு போய் சருகிறது. கால் சறுக்கிறது உள்ளது, அதுல உடல்ல கால் சறுக்கிறது, பைக்கில் போய் மணல்ல விட்டு பைக்கு சறுக்கி விடுறது, அது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையை சறுக்கி விடுவதுன்னு என்ன அர்த்தம்? சருகிறதுனா தெரிஞ்சு ஏமாறுறது ஒன்று இருக்கும், தெரியாம நம்பி போய் ஏமாறுறது இருக்கு. பார்த்தீங்களா, கொடுத்தா நிச்சயமா 1 லட்சம் கொடுத்தா 1.5 லட்சம் தரேங்கிறாரு, வேற அதுவும் 6 மாசத்துல கொடுக்குறேங்கிறாரு. நம்பி போய் கொடுத்து ஏமாந்து போயிடுறாங்க நிறைய பேர். ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஈமு கோழி வளர்க்குறான்னா அந்த ஒரு கோழி முட்டையே 1000 ரூபாய் ஏமாறுது அப்படின்னு, தங்க முட்டையை போட அது அந்த முட்டையா அப்படின்னு சொல்லி காசை நம்பி கொண்டு போய் கொடுத்து ஏமாந்துறான். நான் சருகி விடுவதை விட்டும், என்னமோ மடத்தனமா கொடுத்துட்டேங்க நான் அப்படிங்கிறான். அவ் உசல்ல, அல்லது என்னை ஒருவன் தான் என்னை வேண்டுமென்றே சறுக்கி விழுவதற்கு ஏற்பாடு செய்கிறான். வேற ஒருத்தன் ஐடியா பண்ணி திட்டம் போட்டு என்னை குழப்பி இவ்வாறு நான் மாட்டிக்கொள்வதை விட்டும் என்னை நீ பாதுகாத்துக்கொள். என்ன மாதிரி இது ஓதிட்டா நம்ம வழிகளே நடக்காதுங்களே, மாட்டிக்கிட்டு பின்னாடி முழிக்கிறாங்க. தெரியாதனமா பார்த்து கடை இதில் கடை வச்சுட்டோம், கடை நடக்கல, அவள் கடையை வாங்கிட்டேன் நடக்கல, தெரியாதனமா போய் இந்த பொண்ணு கொடுத்துட்டோம், கவனிக்கு விசாரிக்கல, தெரியாதனமா இந்த போய் நான் மாப்பிள்ளை கட்டிட்டேன், ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அப்படிலாம் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனைகள், ஒவ்வொரு வீட்டுக்கும் வீட்டுக்கு ஒரு பிரச்சனை சொல்றாங்க. அப்ப பெருமானார் சொல்றாங்க, நானாக தருகி விடுவதை விட்டும் என்னை இன்னொருவர் சருக செய்வதை விட்டும் என்னை பாதுகாத்துக்கள் அல்லாஹ். அவ்வளீம, நான் ஒருத்தருக்கு அநீதி இழைப்பதை விட்டும், உதுலம, எனக்கு இன்னொரு நபர் அநீதி செய்வதை விட்டும் என்னை பாதுகாக்கும். எவ்வளவு பெரிய விஷயம் அது. சின்ன அநீதியாகிலும் நீ இன்னொருத்தனுக்கு செய்தாய் என்றால் அதற்கு கியாமத்தில் பதில் சொல்லும் வரைக்கும் அல்லாஹ் உடைய மாட்டான். கபர்லையும் பதில் சொல்லணும், ஹஷர்லையும் பதில் சொல்லணும். அநியாயம் இன்னொருத்தர் சொத்து பிடுங்கிறது, அவன் வீட்டை பிடிங்கிறது, அவனுடைய மொத்த சொத்து எழுதி உன்பேல வாங்கிட்ட, இது இல்லை. அணுவுக்கும் அநியாயம் இருக்கு, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அநியாயம் இருக்கு. நீ வேகமா வண்டியில போற ஒரே ஒரு சேரோ ஒரு கல்லோ ஒருத்தர் மேல பட்டுருச்சு, அதுவும் அநியாயம் தான். ஏன் அவன் மனுஷன் வர்றாங்கன்னு கவனிச்சு போக வேண்டியதானே. நீ பைக்கை ஓட்டிட்டு ஃபாஸ்டா போறீங்க, முன்னாடி ஒருத்தர் வராரு, அங்க ஆறணும் ஒருன்னு அடிக்கிறீங்க ஃபாஸ்டா, வயின்னு அடிச்சுன்னு அந்த ஆள் பயந்து திரும்பி பார்க்குறாரு, ஆனால் பயப்பட வச்சுட்டல, அதுவும் அநியாயம் தான். ரோடுங்கிறது உனக்கு மட்டும் பைக்கு காரில் போறவங்களுக்கு மட்டும்தான் உரியதா, நடந்து போறவங்களுக்கு உள்ளது இல்லையா? அவனை நீ அவனை சங்கடத்துக்கு உள்ளாக்கினாய், வருத்தப்படுத்தும்படி செய்தாய். சின்ன சின்ன அநியாயங்களும் சேரும் அதில், தேவையில்லாம முன்ன விளைஞ்சுக்கலாம். அப்ப நான் ஒருத்தனுக்கு அநீதி செய்வதை விடவும் இன்னொருத்தன் எனக்கு அநீதி செய்து ஏமாற்றி விடுவதை விடவும், கடையில் போய் சாமான் வாங்க ஏமாற்றி, இது ரத்தகாசமான சாமான், இது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, கிழிஞ்சு போன சேலை, உடஞ்சி போன ஒரு பொருளை கொடுத்து ஏமாத்திட்டான் உன்னைய, இதை விட்டும் என்னை பாதுகாத்துக் கொள்ளல்லா என்று துவா செய்யுங்கள். அஜ்ஹல யுஜ்ஹல அலைய, அல்லது நான் மடத்தனமாக பிறருக்கு ஏதாவது மடத்தனமான வேலை செய்வதை விட்டும், என்னில் சிலர் முட்டாள்தனமான வேலை எனக்கு செய்து அந்த முட்டாள்தனத்திலே நான் மாட்டிக்கொள்வதை விட்டும் என்னை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. இந்த 4 வாசகங்கள் சொல்லிட்டு போனா ஒட்டுமொத்த நன்மை இது அடங்கிடுச்சு. நிச்சயமா நீ உலகத்தில் ஏமாற மாட்டேன். எத்தனையோ பேர்கள் கடன் கொடுத்து ஏமாந்துடுறாங்க, லட்சக்கணக்கில் ஏமாந்து போய் கடைசியில் வீட்டை வித்து கடன் கட்டுற மாதிரி சூழ்நிலை. லட்சக்கணக்கில் சில பேருக்கு கொடுத்து பார்த்தீங்கன்னா கடை வச்சு நஷ்டமாயிருச்சுங்க. அதில் நல்லா இருந்துச்சு, கொண்டு போய் அங்கே கடை வச்சேன், நஷ்டமாயிருச்சு, எல்லாம் போயிடுச்சு. இன்னும் சில பேர் கடை வாங்கினேன், எல்லாரும் கொடுத்துட்டேன், வாங்கினவங்க யாரும் காசு தர மாட்டேங்கிறானுங்க. இப்போ சரக்கு வாங்கினவங்கலாம் காசு தர மாட்டேங்கிறானுங்க, ஏமாந்து போயிட்டேன். அதில் அப்படிலாம் சொல்லக்கூடிய காட்சியை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் நம்மகிட்ட சொல்கிறாங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவற்றை விட்டெல்லாம் நமக்கு பாதுகாப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போதெல்லாம் இந்த சின்ன வரிதனப்பா சொல்லுங்கன்ட்டான். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வீட்டுக்கு வந்துட்டு போகிறோம், காலையில் ஃபஜ்ருக்கு போகிறோம், லுஹருக்கு போகிறோம், ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகைக்கு போகிறோம், மற்ற காய்கறிகள் வாங்க போகிறோம். ஒரு நாளைக்கு இந்த துஆவை 10 வாட்டி ஓதிடுறோம். அல்லாஹ் இடத்திலே 10 முறை நாம் பாதுகாவல் கேட்கிறோம். 10 முறை அல்லாஹ் தஆலா நமக்கு பாதுகாவல் தருவதாக வாக்குறுதி அளிக்கிறான். கது ஹுதீத வ குஃபீத வ உகீத, உனக்கு நான் நேரடி காட்டி விட்டேன், உன்னை உன் காரியங்களுக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொண்டேன், உன்னுடைய அனைத்து தீமைகளை விட்டு உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா 10 முறை நமக்கு பதில் சொல்லுகிறான்.
நீ சொன்னதுக்கு அல்லாஹ்வும் பதில் சொல்கிறான் என்று பெருமானார் சொல்லி காட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது நமக்கு. ஆனால் இதனுடைய பலன்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக வாழ்நாளில் ஏமாற மாட்டீங்க, இன்னொருத்தர் ஏமாற்ற மாட்டான், உங்களையோ உங்கள் மனைவி மக்களையோ. வழிகேட்டில் போக மாட்டீங்க, நீங்கள் நஷ்டமடைய மாட்டீர்கள். நீங்கள் தொட்ட காரியத்தில் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தொட்ட காரியங்கள்லாம் அல்லாஹ்வுத்தாலா சிறப்பாக்கி வைப்பான். எந்த இடத்தில் நீங்கள் சம்பந்தம் பண்ணீங்களோ அந்த உங்கள் வாழ்க்கை மேலானது தான் ஆகும். நீ போகும் காரியத்தை அல்லாஹ்வுத்தாலா அது உருப்படியாக ஆக்குவான், உனக்கு நஷ்டமே ஆக்க மாட்டான். அதுக்கு தானுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க நமக்கு. அப்போ அன்பர்களே, நாம் சில விஷயங்களை ரொம்ப எளிதாக நினைக்கிறோம், அதற்குரிய கூலி ரொம்ப பெருசாக இருக்குது அல்லாஹ் இடத்துல. அதனால் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த 2 துஆக்களையும் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள், பேப்பரில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ரெக்கார்டு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பலன் அளிப்பான். அந்த 2 ஹதீஸுகளையும் மீண்டும் நினைவுறுத்தி என் பயானை முடிக்கிறேன். அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன, கடைசியாக சில பேர் வந்திருப்பாங்க, அவங்க காதலையும் விழுகிறதுக்காண்டி சொல்கிறேன். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஹரஜர் ரஜுலு மின் பைத்திஹி, ஒரு மனிதன் தன் வீட்டை விட்டு வெளியேறினால், ஃபகால சொன்னான், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொன்னானேயானால், யுகாலு ஹீனீதின், அந்த நேரத்தில் அவனுக்கு சொல்லப்படும், ஹுதீத வ குஃபீத வ உகீத, நீ நேர்வழி காட்டப்பட்டு விட்டாய், வ குஃபீத, அல்லாஹ்வினால் உன் காரியங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளப்பட்டது, வ உகீத, எல்லா தீமைகளை விட்டும் நீ பாதுகாவல் அளிக்கப்பட்டு விட்டாய். ஃபதனஹா லஹு ஷயாத்தீனு, அவனை விட்டும் ஷைத்தான்கள் நகர்ந்து விடுகிறார்கள். வயகூலு லஹு, அவனுக்கு சொல்லப்படும், வயகூலு லஹு ஷைத்தானுன் ஆகர், அந்த இடத்துல இன்னொரு ஷைத்தான் அந்த ஷைத்தான்களை பார்த்து சொல்லுவான், கைஃபலக பிரஜுலின் கது ஹுதிய வ குஃபிய வ உகிய, அல்லாஹ்வால் பொறுப்பேற்றுக் கொள்ளப்பட்ட வழிகாட்டப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஒரு மனிதனை நீ எப்படி வழிகெடுக்க முடியும் என்று ஒரு ஷைத்தானும் பேசிக்கொள்வார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதில் வருது. இன்னொரு ஹதீஸ் இது அபூதாவுத், நஸஈ, இப்னு மாஜா, திருமதி 4 கிதாபுகளிலும் வருகிறது. உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வீட்டிலிருந்து எப்போவெல்லாம் வெளியே செல்லுவார்களோ வானத்தை நோக்கி தன் பார்வையை திருப்பியவர்களாக இந்த துஆவை சொல்லுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸில்ல உதல்ல அவ் அஸில்ல உஸல்ல அவ் அஸ்லிம உதுலம அவ் அஜஹல உஜஹல. இந்த 4 வார்த்தைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு தான் வெளியே செல்லுவார்கள் என்று ஹதீஸில் அறிவிக்கப்படுகிறது. இந்த துஆக்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது இது நீங்களும் ஓதுங்கள், உங்கள் மனைவி பிள்ளைகளை ஓத சொல்லுங்கள். பாதுகாப்பாக அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து எல்லா விபத்துகளை விட்டும், ஆபத்துகளை விட்டும், ஷைத்தான்களை விட்டும், வழிகெடுப்பவர்களை விட்டும் பாதுகாத்து வீட்டுக்கு கொண்டு வந்து அல்லாஹ் சேர்ப்பான். ஃபர்து வாஜிபு மாதிரி நம் பிள்ளைகளுக்கு இதை சொல்லி பழக்கி கொடுங்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இங்கே பயான் செய்வதற்கு ஏற்பாடு செய்த கண்ணியம் மிகுந்த இந்த பள்ளியுடைய ஹதீப் இமாம் சாஹிப் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அல்லாஹ் தஆலா உயர்ந்த தரஜாக்களின் நன்மைகளையும் நீண்ட வயதையும் ஆஃபி சலாமத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.